ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் யூனிட். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு யூனிட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல்லில் வந்து ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ வந்து அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னடா டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயலையும் நம்ம டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோ தரப்போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த டீச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock வரும். ஸோ எல்லா நாளும் தொடர்ந்து வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மார்னிங் 11 o'clock ஒரு வீடியோ வருது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஒரு வீடியோ வரும். அது என்ன வீடியோ அப்படின்னா டெஸ்ட்டு. உங்களுக்கு மார்னிங் ஒரு இயல் டீச்சிங் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த இயலை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த இயல்ல இருந்து ஒரு 25 கொஷின் ஈவினிங் டெஸ்ட் போட போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈவினிங் டெஸ்ட் 25 கொஷினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த படித்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களா அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கொஷின் நம்பர் மட்டும் நான் கம்மியாக வச்சுருக்கேன், 25. ஏன்னா உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தமிழ் மட்டும் படிக்க போகிறதுல அடுத்து ஜிகே படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. அதனால நான் உங்களோட டைமை கன்சியூம் பண்ணாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 25 கொஷின் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 25 கொஷினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்கள். அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அந்த பெல்லில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அல்லது டெலகிராம் சேனல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெலகிராமில் கே குரு அகாடமி அஃபிஷியல்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லோகோவோட அந்த சேனல் வரும். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து அதுலேயும் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அங்கேருந்தும் வந்து லிங்க் எடுத்துகிட்டு அந்த வீடியோஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய புக்கு PDF எல்லாமே அதுலேயும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதையும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஒரு டைம் நான் எடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிகேவாக இருக்கட்டும், தமிழ், மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் ஸ்கூல் புக்கில் நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா, இல்லை எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். சரியா? அப்படி இருக்கும்பொழுது எதனால இந்த இப்போ நியூ புக்கை மட்டும், அதுவும் 6லேருந்து 10 வரைக்கும் மட்டும் நம்ம வீடியோஸ் வந்து தரப்போகிறோம், லைவ் டெஸ்ட் தரப்போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ அது ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கோடிட்ட இடம், ஸோ இதை வந்து சில விஷயங்கள் அதில் வந்து ஓல்டு புக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் வந்து நியூ புக்கில் வந்து அதிக அளவில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய 11th 12th அட்வான்ஸ் தமிழ், அப்புறம் ஓல்டு புக்கு இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நியூ புக்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் கை வைக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற இந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர போகிறோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் புக் பேக்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம், புக் பேக் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். அதாவது புக் பேக், மொழித்திறன் பயிற்சி, ஸோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. ஓகே, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு நியூ புக்கை டெப்த்தாக லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க. என்னடா டெப்த்தாக லைன் பை லைனாக படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. பொருந்தாத சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, கோடிட்ட இடத்தை நிரப்புக, ஸோ இப்படியெல்லாம் சில டாபிக் இருக்குது. சரியா? ஸோ இந்த டாபிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சென்டென்ஸை எடுத்து அதில் ஒரு வார்த்தை எடுத்து அந்த இடத்துல கோடிட்ட இடம் கொடுத்துட்றாங்க. அந்த சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டு என்ன பண்ணிடுறாங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழை டெப்த்தாக தான் படித்தாகணும். முன்னாடி படித்ததை விட டெப்த்தாக படிக்கணும். என்னைய கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். சரியா? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் ஒரு உங்களோட 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பென்னு இல்லை பென்சில் இல்லை ஹைலைட்டர் ஏதோ ஒன்று உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது ஓகேவோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க. இதை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்க கையில புக்கு இல்லை அப்படின்னா தயவு செய்து புக்கை ரெடி பண்ண பாருங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த டைம்ல உட்காந்துட்டு புக் இல்லாம படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை புக்குக்கு ட்ரை பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இல்லை என்கிட்ட புக்கே இல்லை, வேற சோர்ஸே இல்லை, வழியே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா புக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒருவேளை என்னால் முடியவே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா பிடிஎஃப் இருக்கு, ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சிருங்க, ஓகேவா? இன்னொரு விஷயம், நோட்ஸ் எழுதுனா நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு நீங்க ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெசனை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுல நம்ம கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். மொழி, தமிழ் தேன், இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு 11 o'clock வீடியோ வருது. ஸோ இன்னைக்கு 6 o'clock இதுக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்ல, இந்த லெசன்ஸ்ல இருந்து மட்டும் 25 வினாக்கள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? அந்த 25 கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த 25க்கு நீங்க கண்டிப்பா 25 அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்க, ஓகே? ரொம்ப பெரிய டைமும் எடுக்காது, கம்மியான டைம் தான் அந்த லைவ் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ இந்த லெசன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, தமிழ் தேன், இன்பத்தமிழ். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. நான் சொன்னேன் இல்லையா? அப்ப பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்து இந்த சொற்களை மாத்தி மாத்தி போட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நீங்க சரியான அந்த வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. இந்த மாதிரி எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். நமது தாய்மொழியாகிய டேஷை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. அப்ப கோடிட்ட இடத்தை நிரப்புக வந்துருச்சா? ஸோ எப்படி கொஸ்டின் இருக்குன்னு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உங்களை என்ன சொன்னேன், சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் அதை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு சிலபஸ் தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ அதை பிரிண்ட் போட்டு தயவு செய்து கையில வச்சுக்கோங்க. அது ஒரு நாளைக்கு 2-3 தடவை எடுத்து பாருங்க. தமிழ் சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இணைப்பு சொல், கோடிட்ட இடம், சொற்களை ஒழுங்குபடுத்து, பொருந்தாத சொல், இப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதை நீங்க திரும்ப திரும்ப பாக்குறது மூலமா அப்ப இது இப்படி கொஸ்டின் கேட்கலாம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன்லேயே இவ்வளவு கொஸ்டின் சொல்றேன். 2 டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் லைன் கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்க உள்வாங்கிறது மூலமா அப்ப இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறத நீங்களே கொஸ்டின் எடுக்கிற ஆளா மாறணும், சரியா? நீங்க இப்ப உங்களை ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொன்னா நீங்க எப்படியெல்லாம் யோசிச்சு யாரும் ஆன்சர் பண்ண முடியாத அளவு கொஸ்டின் எடுப்பீங்க ஒரு டாபிக்லாம் கையில கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டு படிக்கணும், சரியா? தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறு போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். அப்ப நம்மளுடைய தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன். ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். சோ இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து பொறுத்துக கேட்கலாம், பொருந்தாத இணை கேட்கலாம், சரியா? ரொம்ப முக்கியமான டாபிக் பொருந்தாத இணை. ஏன் அப்படின்னா பாருங்க, தமிழ் உயிருக்கு ஒரு ஐஃபன் கொடுத்து, சரி, தமிழ் உயிருக்கு நேர், ஓகேவா? அப்புறம் விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புலவருக்கு வேல், சுடர் தந்த தேன். ஸோ இதெல்லாம் ஐஃபன் கொடுத்து உங்களுக்கு பொருந்தாத இணை கேட்கலாம், அப்புறம் பொறுத்துக்கவும் கேட்கலாம், சரியா? அடுத்தது அறிவுக்கு தோல் போன்றது, கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. ஸோ இந்த மாதிரி தமிழை நிறைய பெயர்கள் வச்சு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனை பத்தி நம்ம படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும். எதுல படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்னா நமக்கு யூனிட் 7ல டைரக்டா இந்த பாரதிதாசன்ற பேர் கவர் ஆகுது. ஸோ அதனால படிக்கணும். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பாடல் செய்யுள் பகுதியிலையும் சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு
டாபிக் சிலபஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே சொற்பொருள்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எதிர்ச்சொல்லும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸ்கூல் புக்ல நமக்கு எதிர்ச்சொல்னு அங்கங்க கொடுக்கலனாலும் ஒவ்வொரு சொல்லுக்கான எதிர்ச்சொல்லையும் நம்மளா புரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த தன்மையை வந்து நமக்கு இருக்கணும். சரியா, பாருங்க, சொற்பொருள் நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம், விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம், சமூகம் அப்படின்னா மக்கள் குழுன்னு அர்த்தம், அசதி அப்படின்னா சோர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, பாடலுடைய பொருள். தமிழுக்கு வந்து அமுது அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இன்பம் தரக்கூடிய அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அப்ப தமிழ் எதற்கு இணையானது? நம்மளுடைய உயிருக்கு இணையானதுன்னு பாரதிதாசன் சொல்றாரு. தமிழுக்கு நிலவு என்ற பெயர் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம்னு ஒரு பெயர் இருக்கு. அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மனம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதனால நான் சொல்றேன். இப்ப பாருங்களேன், மனம் மனம். சோ இதுக்கு வேறுபாடு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதுல ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் இதுல வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இதுல பாருங்க, மனம் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா மயங்கொலி வேறுபாடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நகர 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 வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, அப்புறம் நகர இது தகர நகர, சரி வளரிட்டுனா ந வேறுபாடு, அப்புறம் வந்து ல ல. ஓகேவா, அடுத்தது வந்து ர ர. இந்த மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த வேறுபாடுகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது நமக்கு டாபிக்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த மனம் வந்து என்னது? உள்ளம். இந்த மனம் என்னது? வாசனை சொல்லுவோம் இல்லையா, மனம் மனமாக இருக்கிறது, மல்லிகையின் மனம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி வித்தியாசங்கள் இப்போ தெரியுதா? சிலபஸ்ல உள்ள டாபிக் ஏன் தெரிஞ்சிருக்கணும்னு நான் இத்தனை தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிலபஸ் உட்காந்து மனப்பாடம் பண்ணிருங்க, தப்பே கிடையாது. சரியா, அதை நல்லா உள்வாங்கிட்டு தான் நீங்க படிக்கவே வரணும். ஓகே, தமிழுக்கு மனம் என்ற பெயர், அது எங்கள் வாழ்க்கைக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். ஓகே, தமிழ் வந்து எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. புலவருக்கு வந்து என்னது? வேல் போன்றது. புலவர் வந்து எழுதுறது கையில எழுத்தாணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து இங்க வேல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பேனாக்கு பதிலாக இங்க வேல்னு போட்டிருக்காங்க. தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடிய தேன் போன்றது, அசதிக்கு சுடர் தந்த தேன். இதை இப்படியே கொடுக்கலாம். நான் இப்ப சொன்ன வாக்கியம் இருக்கு இல்லையா, அசதிக்கு சுடர் தந்த தேன், இதை இடம் மாத்தி மாத்தி போட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா பாடல் வரிகள்ல இருந்து கோடிட்ட இடம் கேட்கலாம், அப்புறம் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கேட்கலாம், சரியான சொற்றொடரை தேர்வு செய்க அதுவும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக்ல வேணாலும் பாடல் வரிகளை கொண்டு வரலாம். ஸோ வந்து அதுக்கு தயாராகிக்கோங்க. ஓகே, அதாவது முன்னாடி படிச்சதை விட நீங்க இன்னும் டெப்தா தான் படிக்கணும். சும்மா கேஷுவலா அட்டன் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய வரும். பாக்குறதுக்கு தமிழோட டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும், ஆனா ரொம்பவே கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ பாரதிதாசனை பத்தி பார்த்துடலாம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து சுக்குரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இதனால இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு அழைக்கிறோம், போற்றப்படுறாரு. பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. ஸோ அப்ப புரட்சி கவி, பாவேந்தர்லாம் என்னது? இவருடைய சிறப்பு பெயர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களுடைய அந்த சிறப்பு பெயர்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பாரதிதாசனுக்கு பாவேந்தர் இருக்கா, புரட்சி கவி இருக்கா, இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம், பாவேந்தர்னு எடுத்துப்போம். பாவேந்தர், பாரதிதாசன், கவிஞாயிறு, அதுக்கே ஒருத்தர் பேரு, கவிக்கோ, அப்துல் ரஹ்மான், அப்புறம் வந்து பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இதுல யாரு பொருந்தாதது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க, அதனால அதுக்கெல்லாம் தயாராகிக்கோங்க. ஓகேவா? இப்பாடல்கள் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, எந்த தலைப்புல எந்த நூல்ல எது இடம்பெற்றிருக்கு? இன்ப தமிழ் அப்படிங்கிற அந்த பாடல் தமிழ்ன்ற தலைப்புல பாரதிதாசன் கவிதைகள்ன்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா,
பாரதிதாசன் அவர்கள் எழுதின இன்பத்தமிழ் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் வந்து இது இந்த கொஸ்டின் வேணாம், நான் சொல்றேன் பாருங்களேன். இதுல பாடல் வரி எடுத்துக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தொடங்கும் பாடல் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன்பத்தமிழ், தமிழ், பாரதிதாசன் கவிதைகள், பாரதிதாசன் கவிதை தொகுப்பு. ஸோ இப்படி 4 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க என்ன சூஸ் பண்ணணும்? இன்பத்தமிழ்னு போட்டீங்கன்னா தப்பு. தமிழ்ன்றதுதான் தலைப்பு, சரியா? இன்பத்தமிழ் அப்படிங்கிறது அந்த பாடலுக்கு கொடுத்திருக்கிற பேரு. தமிழ்ன்ற தலைப்பு, பாரதிதாசன் கவிதைகள்ன்ற இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல, அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா காசி ஆனந்தன் அப்படின்றவர், சரியா? சரி, இவர் இதுல வந்து ஏதாவது ஒரு 2 வரியை கொடுத்துட்டு கோடிட்ட இடத்துல கொடுத்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்னன்னா புக் பேக், மொழித்திறன் பயிற்சி அவ்வளோ முக்கியம். ஏன்னா இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து தமிழ் இப்ப மாத்திருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஈஸி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கேட்கறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நியூ புக்கா இருக்கட்டும், ஓல்டு புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு புக் பேக்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் கேட்கறாங்க. அதுதான் வந்து ஈஸின்னு எல்லாரும் சொல்றாங்க, சரியா? ஸோ இதுல இருந்து கேட்கக்கூடிய எந்த வினாக்களுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணாம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். ஏன்னா அசதினா என்னது? சோர்வு. நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? நிலவு பிளஸ் என்றுனா என்ன வரும்? நிலவென்றுன்னு வரும். என்று வராது, வன்று வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் ஆவணா தான் வரும். ஓகேவா? நிலவென்று தான் வரும். தமிழ் பிளஸ் எங்கள் அப்படின்னும் போது தமிழ் எங்கள் அப்படின்னு வரும், சரியா? ல லு ஏலாம் வராது. இல்லும் ஏவும் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லே அப்படின்றது தான் வரும், சரியா? அப்ப ஆப்ஷன் பி தான் வரும். அமுது என்று அப்படின்றத பிரித்து எழுத கிடைப்பது என்னது? அமுது பிளஸ் என்றுன்னு வரும். இது கிடையாது, இதுவும் கிடையாது. அமுது பிளஸ் என்றுதான். செம்பயின்றது செம்மாய் பிளஸ் பயிர் அப்படின்னு வரும். ஸோ ஏன் இப்போ நான் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன்னா உங்களுக்கு சிலபஸ்ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகலாம் இருக்கு, சரியா? ஸோ அப்போ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகவும் படிச்சுதான் ஆகணும் நீங்க, சரியா? அடுத்தது பாருங்க, இந்த பொறுத்துக இதை அப்படியே கேட்கலாம். விளைவுக்கு என்னது? நீர் போன்றது. அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு. ஸோ இதை பொருத்தி என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாமா? புலவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, எழுது நமக்கு பேனா மாதிரி, அவங்களுக்கு வேல்னு சொன்னேன். இளமைக்கு பால், அறிவுக்கு தோல். அப்ப இது நம்ம 1 2 நம்பர் போட்டுப்போம். ஸோ ஆப்ஷன்ல நீங்க உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க ஏபிசிடி இருக்கும், இங்க 1 2 இருக்கும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? விளைவுக்கு நீரா, அப்போ 3. அடுத்தது அறிவுக்கு தோல் 4, இளமைக்கு பால், புலவருக்கு வேல், அப்போ 1 2, 3 4 1 2 அப்படின்னு எந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துகள்லாம் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டா அதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இயைபு சொற்கள் அப்படின்னும் பொழுது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லி, சரியா? இந்த ரைமிங், ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ இதுல வந்து இந்த ரைமிங் வேர்டு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுல வந்து இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இயைபு சொல் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேர், வேல், இது எல்லாமே என்னது? பேர், நீர், பேர், நேர்,
பேர் நீர், பேர் ஊர், பால், வேல், வான், தேன், தோல், வால், இது எல்லாமே ரைமிங் வேர்டு தான். சரியா? இங்க எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேரும் நேரும் கொடுத்துருக்காங்க. மீதி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தைகளும் இதுக்கு இயைபு சொற்கள் தான். ஸோ இது மாதிரி ஒத்த ஓசையில முடியக்கூடிய அந்த சொற்கள் வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மோனை, எதுகை, அதையும் நல்லா பார்த்துக்கணும். மோனை எதுகையும் ரொம்ப முக்கியமானது. சரி, எதுகை. ஓகேவா? ஸோ இது மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க பார்த்துடணும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்கறதுனால. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ இவர் எழுதின பாடல் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகள் பாருங்க. பாடல் வரிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பழநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோடிட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி கேட்கலாம். அடுத்தது வந்து இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம். அந்த பாடலோட வரிகளை கொடுத்து இது இடம்பெற்றுள்ள நூல் என்ன, இல்லை தலைப்பு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சிலபஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த பாடலுக்கான சொற்பொருள் பாருங்க. ஆழி அப்படின்னா கடல், ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம், உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, அதாவது நம்ம மனதில் இருக்கக்கூடியது வெளியில தெரியாம இருக்கு இல்லையா, உள்ளத்தின் அறியாமை தான். ஓகே, இதனுடைய பொருள் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். இந்த பாடலோட பொருளை பொறுத்த வரைக்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளம் பெண்கள் வந்து தமிழோட புகழ் 8 திசையிலும் பரவும் வகையில கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பெண்களை பார்த்து சொல்றாரு, இளம் பெண்களே, நம்ம தமிழோட புகழ் 8 திசைகள்லையும் பரவும் வகையில கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரக்கூடிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இவர் பாவலரேறு அவர்கள் சொல்றாரு. இந்த பாவலரேறு வந்து இவருடைய சிறப்பு பெயர். சரியா? பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா, இவர் தான். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னடா துரைன்னு சொல்றீங்கன்னா, இவர் வந்து 6th மட்டும் இல்ல 10th ஸ்டாண்டர்ட்லயும் வராரு. சரியா? அந்த இடத்துல துரைமாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ல என்ன தராங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாவலரேறுங்கிறது அவருடைய சிறப்பு பெயர். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள். தென்மொழி, தமிழ் சுட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் இவருடைய இதழ்கள். தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த பாடல் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கும்மி பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கேட்கலாம். இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. சோ இதுல பாருங்க, தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது வந்து எதுன்னு கேட்டா கனிச்சாறு. ஓகேவா? இப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா,
பொருந்தாத நூல் கேட்கலாம், இல்ல பொருந்தாத இதழ் கேட்கலாம். அப்புறம் பாவேந்தர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல எது தவறானது அப்படின்னு கேட்கலாம், இல்ல எது சரியானது அப்படின்னு கேட்கலாம். சரியா? இப்ப நூலும் இதழும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சு வச்சிருந்தாதான் பொருந்தாத நூலோ இதழோ கேட்கும் பொழுது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி மண் தோன்றி, மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி, வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில், செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடினது யாருன்னா வாணிதாசன் அவர்கள். ஸோ வாணிதாசன் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப கம்மியான இடத்துல தான் வராரு, அதனால அவர் பாடல்களை எளிமையாக அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாடலை வந்து என்ன ஹிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தோன்றி தோன்றி வந்துச்சுன்னா வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மதிப்பீடு. சொன்னா இல்லையா புக் பேக் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. தாய்மொழியில் படித்தால் என்னது டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது, மேதினி உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். ஓகேவா? பாட்டிருக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன வரும்? பாட்டிருக்கும் பாட்டுருக்கும் வராது, பாடி இருக்கும் வராது, பாடி இருக்கும் வராது. ஏன்னா பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஏ தான் வரும், ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் வரும். ஓகேவா? ஆனா தான் வரும். பாட்டிருக்கும். 8 திசைக்கு வந்து இந்த டூவும் தீயும் சேரும் பொழுது 8 திசை இத்துன்ற அந்த ஒரு மெய் வந்து உருவாகும். ஓகேவா? 8 திசை அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, மோனை எதுகை இயைபு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பாடலை வச்சுட்டு எது மோனை எது எதுகை எது இயைபு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வளர்தமிழ். ஸோ வளர்தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? மூத்த தமிழ் மொழி வந்து என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்றும் பாயிண்ட் இல்லை, இங்க பாத்துக்கோங்க. மனித இன பரிமாண வளர்ச்சியில் சிறப்புகள்ல ஒண்ணு என்னது? மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டக்கூடியது மொழி. நாம் சிந்திக்க உதவுவதும் என்னதுதான்? மொழிதான். சிந்திக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உதவுவதும் மொழிதான். இன்னொரு விதமா வெளிப்படுத்தலாம், என்னது? சைகைகள். ஆனா அது அந்த அளவுக்கு போகாது, ரீச் ஆகாது. அவ மொழிதான் சிறந்த டூலா இருக்கும். பிற கருத்தை வந்து நாம் அறிய உதவுவதும் என்னது? மொழிதான். நம்ம உலகில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்லயும் ஒரு கவுண்ட் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உலகின் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. அப்ப உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. 6000த்திற்கும் மேற்பட்ட அப்படின்னு போடணும். இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றினுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் ரொம்பவே கம்மி தான். அதுலேயும் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னும் சிலதான். தமிழ் மொழி வந்து அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் சும்மா ரீடிங் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழை பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே இதெல்லாம் வந்து உங்களால் இது பண்ணிட முடியும், ஆன்சர் பண்ண முடியும். தமிழ் இலக்கியங்கள் வந்து இனிமையானது, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டது. பல மொழி கற்ற கவிஞர் யாரு? பாரதியார். இவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இவருக்கு நிறைய மொழிகள் வந்து தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதியார் சொல்றாரு. சரியா? ஸோ இவருக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருந்துமே அவர் என்ன சொல்றாரு? அவர் கத்துக்கிட்ட மொழிகள்லயே தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழி வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் வியந்து சொல்றாரு. சரியா? என்று தமிழ் மொழியின் இனிமையை வந்து வியந்து பாடுறாரு. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, தமிழை வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது யார் சொல்றா? அதுவும் பாரதியார் தான் சொல்றாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத தாயோட தொன்மை, அதாவது பழமையை பத்தி யார் சொல்றா? பாரதியார் வந்து சொல்றாரு. ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் யார் சொன்னது? இது பாரதியார் சொன்னது, இதுவும் பாரதியார் சொன்னதுதான். ஓகேவா? ஸோ நான் சில
விஷயங்களை வந்து நீங்க உங்க புக்ல வந்து அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. இப்ப இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் இங்க பாரதியாரா பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது இது யார் சொன்னா அப்படின்னு அந்த டைமுக்கு உட்காந்து ரீட் பண்ணக்கூடாது. பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்பொழுது டக்குனா ஓகே இது இவர் சொன்னாங்க, இது இவர் சொன்னாரு, இது இவர் சொன்னாரு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ வந்து படிக்கிறத விட ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு இது ஒரு 3R சொல்றேன். என்னன்னா ரீடு ஃபர்ஸ்ட் நீங்க ரீட் பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது ரிவிஷன். ரீடு அதாவது படிப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு R இருக்கு, இது என்னன்னு கேக்குறீங்களா? ரிப்பீட் ரிவிஷன். ரிவிஷன் பண்ணாலும் அது மறக்கும். சரியா? அதனால அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த 3R வந்து நீங்க எப்போதுமே மறந்துடாதீங்க. என்னடா RRR மாதிரி RRR மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மூவி வரும்பொழுது எத்தனை பேருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியாது. ஸோ வந்து இந்த 3R நீங்க லைஃப்ல எங்கேயுமே மறந்துடாதீங்க. சரியா? படிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. அந்த ரிவிஷன் பண்றதை அடிக்கடி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ வந்து அப்பதான் உங்களால சக்சஸ் அடைய முடியும். ஓகே, இது சும்மா எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் உங்கள்கிட்ட சொன்னதே. ஓகே, இவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் தாய்க்கும் பொருந்துவதா சொல்றாரு. யாரு? இந்த கருத்து வந்து தமிழ் தாய்க்கும் பொருந்துறதா சொல்றாரு. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் வந்து தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் வந்து தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, சாலைகள் தோன்றினதுக்கு அப்புறம்தான் அதற்கான விதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இலக்கியங்கள் தோன்றினதுக்கு அப்புறமா அதுக்கான இலக்கண விதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்சதுலே ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல். ஸோ இன்னொரு இலக்கண நூல் என்னன்னு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சரியா? எத்தனை பேர் ரைட்டா சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது நிறைய இலக்கண நூல்கள் இருக்கு. தொல்காப்பியத்துக்கு அடுத்தபடியா நம்ம போற்றக்கூடிய ஒரு இலக்கண நூல். ஓகேவா? அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ்ல, அதாவது நமக்கு கிடைச்சதுலேயே பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். நம்ம என்ன சொன்னோம்? இலக்கணத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் இருந்திருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தமிழ்ல நிறைய இலக்கியங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா நமக்கு தான் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சாரி, எளிய மொழி. தமிழை வந்து நம்ம தொன்மையான மொழி, மூத்த மொழி அப்படின்லாம் சொல்லிட்டோம். இப்போ எளிய மொழி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, தமிழ் மொழி வந்து பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த ஒரு மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றக்கூடியது வந்து உயிர்மை எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும். உதாரணத்துக்கு பாருங்களேன், சரியா? மெய்யெழுத்து என்ன? இக்கு. இது ரெண்டும் இணையும் பொழுது நமக்கு க அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து வந்து உருவாகும். ஸோ இது மாதிரி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்கள் வந்து எளிதாக நம்மளால ஒலிக்க முடியும். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். ஸோ எழுத்துக்களை இந்த மாதிரி நம்ம சேர்த்து உச்சரிக்கும் பொழுது அந்த வாசித்தல் அப்படிங்கிறது இயல்பாகவே நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலலாம் ரொம்ப முக்கியம் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழை வந்து எழுதக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ தமிழ் எழுத்துக்களை வந்து வலஞ்சொல்லி எழுத்துக்கள் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்களை பெரும்பாலும் வலஞ்சொல்லி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வலஞ்சொல்லி எழுத்துக்கள் இடஞ்சொல்லி எழுத்துக்களை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா அ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வந்து வலஞ்சொல்லி எழுத்துக்கள். இந்த ட, ய, ல இதெல்லாம் வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்கள். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. வலஞ்சொல்லி எழுத்துக்கள்னும் பொழுது ஒரு 0, அதாவது ஒரு முட்டை போட்டு அது ஆரம்பிச்சிருக்கும். இடஞ்சொல்லி எழுத்துக்கள்னும் பொழுது ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை நீங்க வந்து ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, ஒரு முட்டை போட்டு ஆரம்பிக்கிறது வலஞ்சொல்லி எழுத்து. இடஞ்சொல்லி எழுத்துனும் பொழுது ஒரு 1 போட்டு ஆரம்பிக்கிறது. அப்போ 0 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சிம்பிளா இருக்கும்.
வளஞ்சொலி எழுத்துக்கு 0, இளஞ்சொலி எழுத்துக்கு 1. ஓகே, அப்ப இதுல எல்லாமே பாருங்க, ஆவா ஒரு முட்டை போட்டு ஆனா போடுறோம். அடுத்தது ஏனா முட்டை போட்டு ஏனா போட்டோம். அவ்வண்ணா முட்டை போட்டு அவ்வண்ணா போட்டாச்சு. அது மாதிரி நான் முட்டை போட்டு நானா போட்டாச்சு. அடுத்தது ஞா. ஸோ எல்லாமே ஒரு முட்டை போட்டு ஆரம்பிக்குதா. ஸோ 0னா வளஞ்சொலி எழுத்து, 1 போட்டு ஆரம்பிக்கிறதுலாம் இடஞ்சொலி எழுத்து. ஓகே, ஸோ இப்போ இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிற அந்த சொற்கள் எந்தெந்த இலக்கியத்துல இடம்பெற்றுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியத்துல தமிழன் கிளவியும் அதனோர் அட்சை அப்படிங்கிற வரிகள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தை சிலப்பதிகார வஞ்சி காண்டத்துல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இருதினி கருதினை ஆயின் அப்படிங்கிற அந்த வரிகள்ல இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பாத்தீங்களா, தமிழ்ன்ற வார்த்தை இருக்கு, இங்க தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த நூல்ல இடம்பெற்றுச்சு. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ தேவாரம் தான், ஆனா யாருடைய தேவாரம்னு பாத்துக்கணும், அப்பர் தேவாரம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சீர்மை மொழி. சீர்மை அப்படிங்கிறது வந்து ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, சீர்மைங்கிறது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளும் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு நமக்கு 2 வகையான திணைகள் இருக்கிறது தெரியும். சரியா, இந்த உயர்திணையோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், தாழ்திணைன்னு சொல்லாம அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். இந்த அக்ரிணையை வந்து நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அல் பிளஸ் திணை அப்படின்னு வரும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, பிரித்து எழுதுகளை கேட்கலாம். சரியா, உயர்வு அல்லாத திணை என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெயரிட்டிருக்காங்க. அது மாதிரி பாகற்காய் வந்து கசப்பு சுவையுடையது. அப்ப அதை கசப்பு காய்ன்னு நம்ம சொல்லாம என்ன பண்றோம், இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகற்காய், பாகு அல்லாத காய், பாகுனா இனிப்பு தான் இல்லையா. ஸோ பாகு அல் பிளஸ் காய் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா, பாகற்காய் அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு வரும் என்று வழங்கினர். இவ்வாறு பெயரிடுதலையும் இந்த சீர்மை அப்படிங்கிறது வந்து என்னது, ஒழுங்குமுறை வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு. இது பார்த்துக்கோங்க, இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்தது வளமை மொழி. ஸோ இந்த வளமை மொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ற, நோட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த படத்துல அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 7ம் என்ன அப்படின்னா, 7 தானே இருக்கு. ஆமா, இந்த 7ம் பாத்தீங்கன்னா பூவினுடைய நிலைகள். ஸோ இந்த 7ம் என்னது, பூவினுடைய நிலைகள். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த 7ஐயும் ஆர்டர் படி பார்த்துக்கோங்க, அதுவும் முக்கியம். ஸோ இதுல எதையாவது கொடுத்துட்டு பொருந்தாத சொல் கேட்கலாம், ஒரு பொருள் பன்மொழி கேட்கலாம், பல பொருள் தரும் ஒரு சொல் அதுலயும் கேட்கலாம். இந்த டாபிக்ல இந்த ஒரு இமேஜ்ல இருந்து மட்டும் கொஸ்டின் வரும். ஓகேவா, தமிழ் வளமிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல். இது ரெண்டும் என்னன்னா இலக்கண நூல். ஆக்சுவலா நான் இப்போ உங்கள்கிட்ட மேல ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கேட்டேன், தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல்னு சொல்றோம், இதே மாதிரி நமக்கு அதிக அளவுல தெரிஞ்ச வேற ஒரு இலக்கண நூல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது நன்னூலை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் கரெக்டா கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல, நான் பாக்குறேன். ஓகே, இலக்கண நூல்கள் வந்து நன்னூல். 8 தொகை 10 பாட்டு, இது வந்து சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம்னா சங்க காலத்துல எழுதப்பட்ட அந்த இலக்கிய நூல்கள், அதெல்லாம் 8 தொகை 10 பாட்டு. திருக்குறள் நாலடியார் என்னன்னு கேட்டீங்கன்னா அறநூல்கள், அதாவது திருக்குறள்லையும் நாலடியார்லையும் அறம் சார்ந்த அந்த கருத்துக்கள் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும். சிலப்பதிகார மணிமேகலையில பாத்தீங்கன்னா அது வந்து காப்பிய நூல். காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் 5 பெருங்காப்பியம், 5 சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ அதுல வந்து இந்த 2ஐயும் கொடுத்திருப்பாங்க. இந்த 2 காப்பியமும் பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த இலக்கிய இலக்கணம், இவ்வளவு இலக்கிய இலக்கண வளம் நிறைஞ்சது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது, தொல்காப்பிய நன்னூல் வந்து இலக்கண நூல், 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியம், திருக்குறள் நாலடியார் வந்து அறநூல், சிலப்பதிகார மணிமேகலை காப்பியங்கள். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுல எதையாவது பொருந்தாத இணையில கேட்கலாம். சரியா, அடுத்தது தமிழ் மொழி வந்து சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைக்கும் வெவ்வேறு பெயர்களை சூட்டுவது நம்மளுடைய தமிழ் மொழியோட சிறப்பு. அதுதான் அந்த பூவோட 7 நிலைகளா
தோன்றதுல இருந்து உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் இட்டு தமிழ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழியில ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அப்புறம் பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ இந்த 2 டாபிக்ல இது வரும் பார்த்துக்கோங்க. மா அப்படிங்கிற சொல்லுக்கு மரம், விலங்கு. மரம்னா என்ன? மாமரம் சொல்லுவோம் இல்லையா. மா விலங்குனா என்ன? பசுவை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் மானா பெரிய, உரிச்சொல்ல வந்து மாமரம், பெரிய மரம், மாநகரம், பெரிய நகரம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த பெரிய, அப்புறம் திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இத்தனை பொருள்கள்ல இந்த மான்ற அந்த ஒரு எழுத்து வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய தடவை மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வளர்மொழி. தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இயல் தமிழ் அப்படின்னும் பொழுது என்னது? நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். இசைத்தமிழ் நம்ம ஒரு மியூசிக் கேட்குறோம் பொழுது நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னும் போது அது நம்ம உணர்வுல கலந்து நம்மளை எமோஷனலா அட்டாக் பண்ணுது இல்லையா. வாழ்வில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சுட்டி காட்டுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தமிழ்ல வந்து காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் வந்து புதிதா உருவாகி வருது. அதுல பாருங்க, செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, இதெல்லாம் வந்து தமிழோட கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் உரைநடை வடிவம். ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஓகேவா. இதுல எதையாவது மாத்தி கொடுத்துட்டு பொருந்தாததுன்னு கேட்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு முன்னேறிட்டு இருக்கு. இது தேவையில்லை, இந்த இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து பொருந்தாதது கேட்கலாம். ஸோ இதுல வந்து பொருந்தாத இணை கொஸ்டின் வரும் இந்த பாக்ஸ்ல இருந்து. எப்படி கொடுக்கலாம்னா, இதுல ஏதாவது ஒன்று தப்பா கொடுத்துட்டு எது தவறான இணை கேட்கலாம், பொருந்தாத இணை கேட்கலாம், சரியான இணை கேட்கலாம், பொறுத்துக கேட்கலாம். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். சரியா. தாவரத்தினுடைய இலை பெயர்கள்: ஆள் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அரகு புல்லு, கோரப்புல்லு, நெல் தாள், வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு தொகை, நாணல் தொகை, பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு அப்படின்னா பாக்கு இருக்கு இல்லையா, அதை தான் கமுகுன்னு சொல்லுவோம். அதோட தாவரத்தோட இலை பெயர் வந்து கூந்தல். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, தமிழ் வந்து புதுமை மொழி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒன்றும் இல்லை, இதுல நான் ஒரு விஷயம் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. இணையம் அப்படின்னா என்ன? இன்டர்நெட். என்னடா இதுக்கெல்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கலைச்சொல்ல வருது. கலைச்சொல்ல இருந்து நமக்கு 15 கொஸ்டின் இருக்கு. சரியா. அப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து முகநூல் அப்படின்னா என்னது? ஃபேஸ்புக். புலனம்னா என்னது? வாட்ஸ்அப். அடுத்து குரல் தேடல். குரல்னா என்னது? வாய்ஸ். தேடல்னா என்னது? சர்ச். தேடுபொறி. தேடுனா என்ன? சர்ச். பொறினா என்ன? இன்ஜின், சர்ச் இன்ஜின். அடுத்தது செயலி அப்படின்னா ஆப்பு. தொடுதிரை. தொடுனா டச்சு. திரை அப்படின்னா ஸ்கிரீன். டச்சு, ஸ்கிரீன். ஓகே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸோ இது எல்லாமே வந்து பிற மொழி சார்ந்த தமிழுக்கு வரக்கூடிய அந்த கலைச்சொற்களுக்கான இதுதான் சொன்னேன். ஓகே, அடுத்தது பாருங்க. இதுல வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் இல்லை இந்த பேராகிராஃப்லலாம். சும்மா ஒரு தடவை வேணா நீங்க ரீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து மேக்சிமம் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைங்கிற அளவுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. தமிழ் எண்கள், பொருந்தாத இணை, பொறுத்துக, தவறாக பொருந்தி உள்ளது, சரியாக பொருந்தி உள்ளது, இது எல்லாத்துலயும் இந்த டாபிக் வந்து வரும். இல்லை இதை வந்து 3 என்பதனை குறிக்கும் தமிழ் எண் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து இந்த 10 நம்பரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் எந்த நம்பர் கொடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு 11ன்னு கொடுத்தா 1க்கு என்ன? க தானே. அப்போ க. அடுத்தது மறுபடியும் 1 தானே. அப்போ க அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 67ன்னு கொடுத்தா 6க்கு வந்து இந்த ச மாதிரி போட்டு துணைக்கால் மாதிரி வரும், ஏக்கு வந்து 7 வரும். இப்போ 67க்கு இந்த 2ஐயும் சேர்த்து கொண்டிடலாம். இதே மாதிரி நீங்க எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எவ்வளோ சின்ன நம்பர் கொடுத்தாலும் உங்களால போட்டுற முடியும். ஸோ இந்த இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. காக்கு சரி 1க்கு க, 2க்கு வந்து ஊ. இந்த 2 வந்து எப்படி நீங்க 2 போடுறீங்களோ அதே மாதிரியே தான் இந்த ஊவும் வரும். 3க்கு வந்து ஞ மாதிரி வந்து, ஆனா மேல அப்படி ஞானா மேல போவோம் இல்லையா,
இது மேலே போகாம இப்படியே நின்றுடும். ஓகே, அடுத்தது 4க்கு வந்து ச வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இங்க ச வந்து கொஞ்சம் மேலே சுழிச்சு விடுறோம், அவ்வளவுதான். 5 பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து ரூ. ஓகேவா, 5 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கு ரூ. 6 பொறுத்த வரைக்கும் சா போட்டு துணைக்கால பக்கத்திலேயே போட்டுறணும். ஏக்கு வந்து 7, ஏன்னு போடுவோம், ஆனா இங்க வந்து ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8க்கு வந்து அ. ஓகேவா, 9க்கு வந்து என்னன்னா பூவண்ணா இருக்கு இல்லையா, இப்படி போடுவோம் இல்லையா, அதை நம்ம வந்து என்ன பண்றோம், இப்படியே விட்டுடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10க்கு வந்து காக்கு வந்து 1, 0க்கு 0 போட்டுடுறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்குல இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பொருந்தாத இணை பொறுத்துக, அப்புறம் தவறாக பொருந்தியுள்ளது. ஸோ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த நம்பர்ஸ் கூட அவ்வளோ தேவையில்ல, அந்த நூல் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதை அப்படின்னா, திருக்குறள் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். கலித்தொகை வந்து வேளாண்மைன்னும் பொழுது யார் வந்து வேளாண்மை செய்வா, உழவர்கள் தான் வேளாண்மை செய்வாங்க. அப்ப அந்த உழவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களி சாப்பிடுவாங்க, தெரியுமா, களி அப்படின்னு சொல்லி வேப்பங்களி கம்மங்களி அப்படிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த களி வந்து அவங்க சாப்பிட்டுட்டு களி சாப்பிட்டா வேளாண்மை செய்யலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, களி வேளாண்மை. உழவர் அப்படின்னும் பொழுது நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. உழவர்ன்ற வார்த்தை எங்க இடம்பெற்றிருக்கு, நற்றிணையில. உழவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நல்ல உழவர்கள், நற்றிணை. ஓகேவா, அடுத்தது பாருங்க பாம்பு. இதுல மொத்த பாக்ஸ்ல விலங்கு பெயர்கள் எங்க வந்தாலும் குறுந்தொகை அப்படின்னு வரும். சரியா, பாருங்க, பாம்பு குறுந்தொகையா, முதலை குறுந்தொகையா, அடுத்தது விலங்கு பெயர் மட்டும் இல்ல, செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விலங்கு பெயர் செய் வந்தா குறுந்தொகை. ஓகே, பாருங்க வேற என்ன விலங்கு பெயர் இருக்கு, மீன் இருக்கா, குறுந்தொகையா, அடுத்தது என்ன, செய் வந்துட்டா குறுந்தொகை. ஸோ இந்த மாதிரி விலங்கு பெயரும் செய்யும் வந்துச்சுன்னா அது குறுந்தொகை. ஓகே, மீதி இருக்கிறத பார்க்கலாம். பாம்பு நான் சொல்லிட்டேன் குறுந்தொகை. வெள்ளம் அப்படின்னும் போது 10 முதலை குறுந்தொகை. கோடை அப்படின்னா அகநானூறு. உலகம் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியத்துல, கிளவியாக்கத்துல, திருமுருகாற்றுப்படையில, இந்த 3 நூல்கள்லையும் வந்திருக்கு. மருந்துன்னும் பொழுது அகநானூறு, திருக்குறள். ஊர் அப்படின்னும் பொழுது தொல்காப்பியம், அகத்திணையியல். அன்புல வந்து தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். அடுத்தது உயிர், அன்பு சொல்லிட்டேனா, அன்பு தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்திலையும் கிளவியாக்கத்திலையும் திருக்குறள்லையும் வருது. திருக்குறள்ல வர்றதெல்லாம் தனியா எழுதி மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா திருக்குறள் வந்து சில இதுல வரும், சில இது வராது. ஸோ அதை தனியா எழுதி நோட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறத அப்படியே படிச்சிருங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன் விலங்கு பெயர்னா குறுந்தொகை. புகழ் அப்படின்னும் பொழுது தொல்காப்பியம், வேற்றுமையியல். புகழ் வந்தாவே ஒரே தொல்லை. புகழ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அரசுன்னும் பொழுது திருக்குறள். செய் அப்படின்னும் போது நான் சொல்லிட்டேன் குறுந்தொகை. இந்த செல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், புறத்திணையியல். நம்ம கையில இருக்கல போன், அது சரியான தொல்லை பிடிச்சது. எது, நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், அது இருந்தாவே ஒரே தொல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அது எப்போதுமே நமக்கு வெளியில தான் வச்சிருப்போம் இல்லையா, ஸோ காதுல தானே வச்சு பேசுவோம். ஸோ புறத்திணையியல் வெளியில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார் அப்படின்னும் பொழுது பெரும்பானாற்றுப்படை. ஒழி அப்படின்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி அப்படின்னா தொல்காப்பியம், வினையியல். ஸோ வந்து ஒரு வினைனா என்ன, செயல் தான் இல்லையா, வினைனா செயல்னு சொல்லுவோம். செயலை முடிக்கல அப்படின்னா தொல்லையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி ஒன்று ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க இந்த பிறந்த நாள் வாழ்த்து பாடல். ஸோ இதை வந்து பாடலோட ஆசிரியர் பெயர் வந்து கேட்கலாம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டு தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து யூஸ்வலா பாடக்கூடிய பர்த்டே சாங் தான். ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா அறிவுமதி. ஓகேவா, அடுத்தது பாருங்க இதை சார்ந்த புக் பேக். தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சரி, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தொன்மை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஏன்னா நமக்கு எதிர்ச்சொல் வந்து சிலபஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அப்போ எதிர்ச்சொல் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால எதிர்ச்சொல் நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. பொருள் வந்து நான் சொல்றேன். புதுமை, பழமை, பெருமை, சீர்மை.
தொன்மை அப்படின்னா என்னது? பொருள் நான் சொல்லிட்டேன், பழமை. எதிர்ச்சொல் என்ன? புதுமை. ஓகே. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது கணினி இத்தமிழ். இது வரும். ஸோ இங்கே விட்டுட்டேன்னா சிலப்பதிகாரம், சிலம்பதிகாரம்னு இருக்குது, கிடையாது, சிலப்பதிகாரம். ஓகே. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? பாரதி. யார்? மா எனும் சொல்லின் பொருள் மாடம், வானம், விலங்கு, அம்மா, விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க பார்ப்போம். ஓகேவா? சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. அது தேவையில்லை, நமக்கு சிலபஸில் அந்த டாபிக் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கனவு பழித்தது. இதில் ஒன்றும் நோட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லையான்னா இருக்கு, இல்லாமலாம் இல்லை, பின்னாடி பேஜில் இருக்கு பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் எனும் 5ம் கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நிலம், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் உலகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியம், தொல்காப்பியர். சரியா? நிலம், தீ, நீர், வழி, விசும்படு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி வரும். அந்த பாக்ஸ்ல கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அது மட்டும் இல்லை, ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரை நம்ம உலக உயிர்களை வகைப்படுத்தினது யாருன்னா அதுவும் தொல்காப்பியர் தான். ஓகேவா? அடுத்தது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். ஸோ இந்த செய்தி பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இந்த நூல்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையை பொழியும். இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த இலக்கிய நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, திருவம்பாவைன்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ திருவம்பாவை தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பொருந்தாதது கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி படிக்கணும். திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாதுங்கிற அறிவியல் கருத்தை யார் சொன்னா அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, போர்க்களத்துல மார்புல புண்படுவது இயல்பு. ஒரு போர் இருக்கு, ஒரு போர்க்களம் இருக்கணும் பொழுது அத மார்புல புண் வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு வீரத்தின் அடையாளம். சரியா? அந்த வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால தைத்த செய்தி பதிற்றுப்பத்து நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ வீரருடைய அந்த காயம் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால ஏற்பட்ட அந்த புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. நரம்பு, நற்றிணை, சுறா. ஓகேவா? முற்கால இலக்கியங்கள்ல இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன. ஸோ அப்பவே அந்த அறுவை சிகிச்சை பத்தின அந்த விஷயங்கள்லாம் நடந்துருது, நம்மளை ஆச்சரியப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அது தேவையில்ல. அந்த பாடல் வரி எந்த செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பொருளோட உருவத்தை அருகில் இருக்கிற மாதிரி தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே, பல வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது அந்த ஒரு புல்லின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு துளி அந்த பெரிய அளவு உள்ள பனை மரத்தை தலைகீழா பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அறிவியல் தற்காலத்துல அறிவியல் துறையில மட்டும் இல்லாம இது தேவையில்ல. ஸோ இந்த பாடலுக்கான பொருள் அந்த இமேஜ்லேயே இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இந்த பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40.
நெடு வெள்ளூசி நடுவசி பரந்த வடு பதிற்று பத்து. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதிற்று பத்துல போர்க்களத்துல மார்புல புண்பட அந்த வீரரோட காயத்தை தைத்த செய்தி. நெடு வெள்ளூசி நடுவசி பரந்தவடு. அடுத்தது கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். ஸோ இந்த செய்தி வந்து இந்த சுறா தாக்குனதுனால வந்த இந்த புண்ணை நரம்பால தைத்தது வந்து நற்றிணையில வந்திருக்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் என்ன கருத்து, எந்த நூல்ல இடம்பெற்றது, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மேனாள் அப்படின்னா முன்னாள்னு அர்த்தம். ஓகேவா? முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இஸ்ரோவோட தலைவர் வந்து டாக்டர் சிவன், கே சிவன். இப்போ வந்து இஸ்ரோவின் முன்னாள் தலைவர்னு ஆயிடுவார். அவர் இப்போ கிடையாது. இப்போ இந்த கொஷின் வராது, வந்தால் முன்னாள் தலைவர்னு தான் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இலக்கணத்தை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த இலக்கணத்தை எல்லாத்தையும் நம்ம தனியாக தொகுத்து ஒவ்வொரு இயல் இலக்கணம் எல்லாத்தையும் சேர்த்து தனியாக கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கையும் சேர்த்து நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் டெஸ்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உள்ள இந்த தலைப்பில் இருந்து ஒரு 25 வினாக்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. அண்ட் வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.